ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? விஜய் நடிப்புல வெளியான ஜனநாயகன் படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆன பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ விஜய் வந்து ஜெயில்ல இருக்க மாரி காட்டுவாங்க. அந்த ஜெயிலோட இன்ஸ்பெக்டரா பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் இருப்பாரு. அந்த ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு கலவரம் ஒண்ணு நடக்கும். அந்த கலவரத்த யாராலுமே தடுக்க முடியாது. விஜய் பார்த்தீங்கன்னா, தனியாளான எல்லாரையும் தூக்கி போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துருவாப்புல. இதனால அந்த இன்ஸ்பெக்டரும் விஜயும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஜெயில விட்டு வெளியில வர்றதுக்கு, ரிலீஸ் ஆவறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. விஜய் ரிலீஸ் ஆகி வெளில வந்தோனே மொத வேலையா அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அவர போய் பாப்பாப்ல. அந்த இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் மமிதா பைஜு. விஜய் அந்த வீட்டுக்கு போன அப்புறமே அந்த குட்டி பொண்ணுக்கும் விஜய ரொம்ப புடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணா இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் வெளியில போவாரு. ஒரு ஆக்சிடென்ட்னால இன்ஸ்பெக்டர் வந்து இறந்து போயிருவாரு. அவர் இறக்குறப்ப என்ன சொல்லுவாருன்னா, "என் பொண்ண நீ தான் வளர்க்கணும். அந்த பொண்ண ஆர்மில சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படியே நிறைவேத்துன்னு" சொல்லி விஜய்கிட்ட சொல்லிருவாப்ல. விஜயும் அந்த பொண்ண எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, மென்டலா ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு கலவரத்தினால இறந்திருப்பாங்க. அந்த அதிர்ச்சிய பார்த்ததுனால என்ன ஆகும்னா, ஏதாச்சும் அதிர்ச்சிய பார்த்தா திடீர்னு பயந்து மயங்கி கீழ விழுந்துருவாங்க. அந்த டிசீஸ் வந்து இந்த மமிதா பாய்ஜிக்கு இருக்கும். அதனாலேயே ஆர்மில போ முடியாம இருக்கும். அந்த பொண்ணோட பயத்த உடைச்சு, அந்த பொண்ண எப்படியாவது ஆர்மில சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் விஜயோட கனவு ஆசையாவே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வில்லன் பாபி டியோல். அவரோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ எப்படியாவது கைப்பத்தணும். அதாவது உள்ள ஜாதி கலவரம், மத கலவரம் எல்லாத்தையும் உண்டாக்கி இந்தியா ஃபுல்லா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் வில்லனோட ஆசையா இருக்கும். வில்லன் என்ன பண்ணுவான்னா, ஃபாரின்லேருந்து பெரிய பெரிய கன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாக்குள்ள கொண்டு வந்து இறக்கிட்டு இருப்பான். அந்த கன்ஸ்லாம் இறக்கி இது சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு இடையில வந்து விஜயோட தங்கச்சி போய் ஒரு தடவ மாட்டிக்கும். இப்போ ஹீரோ விஜய், அவர் தங்கச்சி 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக வில்லன் வந்து ஆள் அனுப்புவான் அவங்க வீட்டுக்கு. அந்த மெயின் வில்லனோட ஒரு ஆள் வந்து விஜய்க்கு வந்து விஜய் வந்து கொல்றதுக்காக வருவான். வந்து பார்த்தோனே தான் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுவானுங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாப்ல. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல தெரிச்சு எடுத்துருவாய்ங்க. பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கும். விஜய் பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது காட்டுவாசிகளுக்காக போராடுவாரு. போராடும்போது ஒரு 30 பேர போட்டு தள்ளியிருப்பாரு. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் டச், பேட் டச். வுமன்ஸ வந்து எங்கெங்க டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் உண்மையாவே நல்லாருக்கும் படத்துல. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் வில்லன் வந்து வருவாப்ல. பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கும் ஹீரோவுக்குமே ஆல்ரெடி ஏற்கனவே பகை இருந்திருக்கும். அந்த வில்லன் பாபி டியோல் இருக்கானே, அவன் வந்து ஆல்ரெடி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பான். நேர்மையா இருந்திருப்பான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பொலிட்டீசியன்ஸ்லாம் சேர்ந்து அவன் என்ன பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டானுங்க. அவன அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாய்ங்க போட்டு. கடுப்பான பாபி டியோல் பார்த்தீங்கன்னா, "நான் மிகப்பெரிய வில்லனா வரேன்டா. இந்தியாவே கண்ட்ரோல் பண்றேன்டா" அப்படி சொல்லிட்டு கிளம்பிருவாப்புல. இங்க இருக்கிற பொலிட்டீசியன் மூலமா ஃபாரினுக்கு கிளம்பிருவான். அங்க கிளம்பிட்டு அங்க ஸ்வாஸ்தானியா அப்படிங்கிற ஒரு நாடு ஒண்ணு இருக்கும். அந்த நாட்ட ஒரு அழிச்சுட்டு, அங்க உள்ள எல்லாரையும் கைப்பற்றி பெரிய ஆளா கிங் ஆயிருவான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளாகி பார்த்தீங்கன்னா, பெரிய கேங்ஸ்டரே உருவாக்கி வச்சிருப்பான். அந்த கேங்ஸ்டர் மூலமா இந்தியாக்குள்ள கன்ஸ் எல்லாத்தையுமே உள்ள இறக்கி வச்சிருப்பான். வில்லனோட மெயினான பிளானே பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக்ஸ்லாம் நிறைய உருவாக்கி வச்சிருப்பான். இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாக்குள்ள இறக்கி வச்சிருப்பான். அந்த எல்லா ஏரியாக்களையும். ரோபோட்டிக்ஸ் அங்கங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா மக்களையும் சுட ஆரம்பிச்சிரும். இதனால இந்தியா ஃபுல்லா கலவரம் உண்டாயிட்டு இருக்கும். இந்த அட்டாக்க ஹீரோ விஜய் வந்து தடுத்து மக்கள் எல்லாரையும் காப்பாத்துவாரு கடைசில. கடைசி ஒரு 30 மினிட்ஸ் ஃபுல்லாவே ஃபைட்டா தான் போயிட்டு இருக்கும். அந்த பகவந்த் கேசரி படத்த அப்படியே ரீமேக் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி மக்களுக்கு தேவையான கருத்து, கொஞ்சம் பொலிட்டீஷியன் ஆல்ட்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணி குடுத்துருக்கானுங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு கன்டினியூஸான ஸ்க்ரீன் பிளே இருக்காது படத்துல. மத்தபடி விஜயோட கமர்ஷியல் நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நல்லா சூப்பராவே கிடைக்கும். அப்புறம் அந்த அனிருத்தோட மியூசிக்கு, அந்த இன்டர்வல் சீனு, அந்த காட்டுக்குள்ள வர சீன்லாம் பிச்சு உதறிருப்பாப்ல அனிருத்து. ரொம்ப நாள் கழிச்சு படம் வந்திருக்கு. இதான் லாஸ்ட் படம் கூட. மறக்காம தியேட்டர்லயே போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பாய் பாய், see you.